2019 இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், இது ஒரு லூட்டிங், கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார். ஒரு அரசு பணக்காரர்களை மிரட்டி அடிபணிய வைத்து பணத்தை பறித்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் எப்படி நூற்றுக்கணக்கான கோடி தர முடிஞ்சது? அப்போ நீங்கள் வருமான வரியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நஷ்டக்கணக்கு காட்ட வைத்தீங்களா? நஷ்டக்கணக்கு அது ஓடிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் வங்கியில் பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்து கொடுத்து அதற்கு கையூட்டாக நீங்கள் இந்த பணத்தை பெற்றீர்களா என்ற கேள்வி எல்லாம் வந்துட்டு, நாட்டிலிருந்து கைப்பற்ற படகுகளை அந்த நாட்டு மீனவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு பிரதமர் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்போம்னு சொல்லுகிறார். இதை கொண்டு வந்த நேரத்தில் நான் தான் சொன்னேன், ராகுல் காந்தி சொன்னார், இது லூட்டிங், இது கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சி. தமிழ் ஒரு நிமிஷம் நீங்க ப்ரீ கண்டிஷனோட வாங்கியிருக்காங்கன்ற பலவர் நம்ம தெளிவுபடுத்திருக்கோம். பணமே இல்லாத கம்பெனி நட்டத்தில் இயங்குதுன்னு சொல்லி பொதுத்துறை பொதுமக்கள் சார்ந்த பணத்தை வாங்கினா அதை திரும்ப கொடுக்க முடியாதவன் எப்படி இவ்வளவு தேர்தல் பாண்டு கொடுக்க முடியும்? பாஜக ஒரு மிகப்பெரிய ஊழல்ல சிக்கி இருக்கிறது. அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார், இப்போது கொண்டிருக்கின்றார். 2019 இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார், இது ஒரு லூட்டிங், கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு RBI அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது ஒரு வெளிப்படைத்தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும், இது தேர்தல் நடைமுறையை சீரழித்து விடும், ஊழலை ஊக்குவிக்க வாய்ப்பு வந்துவிடும் என்று கூறினார்கள். அதையெல்லாம் மீறி அதை கொண்டு இன்றைக்கு கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசு பணக்காரர்களை மிரட்டி அடிபணிய வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்கள் கொடுக்கிற சலுகைகளை கொடுத்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பல நிறுவனங்களை பல நூறு கோடி வாங்கியிருக்கின்றார்கள். அது பல கேள்விகளை எழுப்புது. அப்போ நீங்கள் நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் எப்படி நூற்றுக்கணக்கான கோடி தர முடிஞ்சது? அப்போ நீங்கள் வருமான வரியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நஷ்டக்கணக்கு காட்ட வைத்தீங்களா? இல்லை உண்மையிலேயே நஷ்டக்கணக்கு அது ஓடிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் வங்கியில் பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்து கொடுத்து அதற்கு கையூட்டாக நீங்கள் இந்த பணத்தை பெற்றீர்களா என்ற கேள்வி எல்லாம் வந்துட்டு இருக்கு. CAG அறிக்கை மிக தெளிவாக பல லட்சம் கோடி தவறு நடந்திருக்கிறது என்று கூறிய நேரத்தில் அதையும் மூடி மறைப்பதற்கு பல்வேறு சம்பந்தமில்லாத சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கொண்டு மக்களை உணர்ச்சி வயப்படுத்தி திசை திருப்பினது. இப்போ தான் அதையும் பண்ண போகிறீங்க. இப்போ கன்னியாகுமரியில் அவர் மீனவர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லார். நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக ஒரு கேள்வியை வைக்கிறேன். சீனா வட இந்தியாவில் 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறத உங்கள் ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. அது நீங்கள் வாய்மூடி மௌனியாக பார்த்துட்டு இருந்தீங்களா? 10 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் ஒரு விஸ்வகுருவாக இருந்திருந்தால், உங்களுடைய அரசியல் சாதுரியத்தின் மூலமாகவோ இல்லது உங்களுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பின் மூலமாகவோ நீங்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு அதை முயற்சி செய்தீங்களா? எந்த முயற்சியும் நீங்கள் 10 வருஷம் செய்யலை. நாட்டிலிருந்து கைப்பற்ற படகுகளை அந்த நாட்டு மீனவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு பிரதமர் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்போம்னு சொல்லுகிறார். எனவே இதெல்லாம் தேர்தலுக்கான முழக்கங்களே தவிர வேற எதுவுமே இல்லை.
இந்த அரசிற்கு மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு அந்த பழியை வந்து ஒரு வெற்றி பேச்சுகளால் வெற்றி முழக்கங்களால் மற்ற கட்சிகள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. மத்திய அரசுடைய திட்டங்களை அதிகமாக முன்னிறுத்தி பாஜக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கு. ஆனால் நிதி பங்கீடே ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி முதலமைச்சரே குற்றம் சாட்டியிருக்காரு. அப்படியான நிலைப்பாடு எப்படி பாஜக செஞ்சிருக்கு, நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்களை சமீப காலங்களாக பதிவு செய்து கொண்டே வந்தார்கள். எப்படி என்றால், நிதி பங்கீடை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஒரு ஓர வஞ்சனையோடு தான் நடத்தப்பட்டோம். இங்கு வந்து அவர்கள் முறையாக நமக்கு தரவில்லை என்பது. இதை பற்றி அனைத்து புள்ளி விவரங்களும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பல்வேறு தருணங்களில் தன்னுடைய கடிதங்கள் மூலமாகவும் சட்டமன்ற உரைகளின் மூலமாகவும் பொது மேடைகள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் மிகப்பெரிய ஓர வஞ்சனையை அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற ஜிஎஸ்டி வரியில் ஒரு மிக குறைந்த அளவு தான் நமக்கு திரும்ப வருகிறது என்பது. எனவே அவங்க திட்டங்கள் மூலமாக நமக்கு செய்திருக்கோம் என்று சொல்வதை நம்ம இல்லை, பொதுமக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க தம்பி ஜஸ்டிபிகேஷனுக்கே போக வேண்டாம். இதை கொண்டு வந்த நேரத்தில் நான் தான் சொன்னேன், ராகுல் காந்தி சொன்னார் இது லூட்டிங்னு சொன்னார், இது கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சி. இதை கொஞ்சம் மைல்டாக, இது வந்து ஒரு நேர்மையற்றதாக ஒளிவுமுறையற்ற தன்மை போய் தவறாக போய்விடுன்னு தேர்தல் கமிஷனும் ஆர்பிஐயும் அன்னைக்கு சொல்லிச்சு. இது ரெண்டையும் மாரி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அப்போவுமே அவங்களுக்கு உள்நோக்கம் இருந்திருக்காது. ரெண்டாவது, அந்த மோடஸ் ஆபரண்டி எப்படி இதை வந்து இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது யாரும் கொண்டு போய் வெட்ட கட்சி கொடுத்த மாதிரி டொனேஷன் கொடுத்ததில்லை. அவங்க பெரும்பான்மையான இது வந்து 3 வழியில் தான் வாங்கியிருந்தாங்க. ஒன்று வந்து நம்ம என்ன இன்டிமிடேஷன், அதாவது பயப்படுத்தி அச்சுறுத்தி வாங்குவது. அதுதான் ஐடி ரைடு, அதே போன்ற இடி ரைடு, இது போன்றவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பணம். இன்னொன்று கான்ட்ராக்ட்ஸ் அவார்ட் பண்ணுக்கு முன்னால், பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்க முன்னால் வாங்கி, அப்போ அவங்க ப்ரீ கண்டிஷனோட தான் வாங்கியிருக்காங்கன்னு தெளிவு. தமிழ் ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ரீ கண்டிஷனோட வாங்கியிருக்காங்கன்றத பலமுறை நம்ம தெளிவுபடுத்திருக்கோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நஷ்டத்தில் இயங்கக்கூடிய கம்பெனி எப்படி கொடுத்தது. அப்போ நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பணமே இல்லாத கம்பெனி நட்டத்தில் இயங்குதுன்னு சொல்லி பொதுத்துறை பொதுமக்கள் சார்ந்த பணத்தை வாங்கினா அதை திரும்ப கூட கொடுக்க முடியாதவன் எப்படி இவ்வளோ தேர்தல் பாண்டு கொடுக்க முடியுது. அப்போ இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட மோசடி என்பது தான் பொதுவான கருத்து. எங்களுடைய கருத்து மட்டும் இல்லை, இன்றைக்கி விவாதப்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்து. தம்பி, அதாவது நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்துருக்கதே எல்லா கட்சியும் என்ன செய்யுது வாங்க. ஆனால் நான் கேட்ட இந்த இன்டிமிடேஷன், அச்சுறுத்தி வாங்குவது, ப்ரீ கண்டிஷன்ஸோட வாங்குவது, இல்லாத நிறுவனத்தை இருப்பதாக காட்டி அவங்க கடனை தள்ளுபடி செய்து அதன் மூலம் பெறுவது, இப்படி படிப்படியான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வைக்கப்படுவது பாஜக தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கு மேலே வைக்கப்படாது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சொல்லும்படியாக எதுவுமே இல்லை. அதனால அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், அவர் வந்து இனிதான் வந்து ராமராஜ்யத்தை கட்டமைக்க போகிறாங்களாம். அப்போ இந்த 10 வருஷம் என்ன செய்யிட்டு இருந்தாங்க? 10 வருஷம் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் தான். இவருக்கு 2 டேர்ம் முடிஞ்சிட்டு. இந்த 2 டேர்மில் 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் இதை செய்தோம், இது உங்களுக்கு பயன்பட்டுருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம தொடர்ந்து திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தந்துட்டு இருக்கோம். அவர்கள் சொல்லுகின்ற இந்த உணர்வு நிலையான பேச்சு என்பது இன்றைக்கு மக்கள் திரும்ப கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ வந்து ஒரு ஆள் புதுசாக பேசலை, 10 வருஷம் அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை ஆண்டு இந்த கதையை பேசுவீங்க? அப்போ இன்னும் ஒரு முறை தந்தால் நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.